தீர்மானம் 16. முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தர். தமிழ்நாட்டின் செம்மொழியான உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி நீடித்திட பல்கலைக்கழக வேந்தர் எனும் உயர் பொறுப்புக்கு நியமன பதவியில் உள்ள ஆளுநருக்கு பதிலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முதலமைச்சரே தகுதியானவர் என்பதால் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய சட்ட முன்வடிவை இளைஞரணி ஆதரிப்பதுடன் அதை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகின்றது. தீர்மானம் 17. ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணைய அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 18. தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமிக்க வேண்டும். 10 ஆண்டு கால ஒன்றிய பாஜக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை திட்டமிட்டு திணிக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருவதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களை வஞ்சிப்பதுடன் பிற மாநிலத்துடன் பகையுணர்வை வளர்க்கும் அளவுக்கு அந்த போக்கையும் மேற்கொண்டு வருவதை வன்மையாக கண்டிப்பதுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கே முன்னுரிமை அளித்து பணியிடங்களில் நியமித்திட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 19. மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கும் ஒன்றிய அரசிற்கு கண்டனம். ஜம்மு காஷ்மீர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு உரிமைகளை இழந்ததுடன் மாநிலம் என்ற தகுதியையும் இழந்தது. 2 யூனியன் பிரதேசங்களாக பிளக்கப்பட்டிருக்கிறது. யூனியன் பிரதேசங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைந்தால் கூட ஆளுநர்கள் அதனை ஆட்டி படைப்பதை புதுச்சேரி உள்ளிட்ட பல யூனியன் பிரதேசங்களில் நாம் பார்க்கின்றோம். எனவே ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநிலங்களை நகராட்சிகளை போல நடத்த நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசினுடைய வல்லாதிக்க போக்கை கண்டித்தும் இந்த மாநில உரிமை முழக்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. தீர்மானம் 20. கலைஞருடைய மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க வேண்டும். 1969ஆம் ஆண்டு முதலாக முதலமைச்சரான முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் திரு ராஜமன்னார் தலைமையிலான குழுவை அமைத்து அதன் பரிந்துரைகளை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 1974ஆம் ஆண்டில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதிகார குவிப்பை தகர்த்து அதிகார பரவலாக்கத்தை முன்னெடுக்கும் வகையில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போதைய தேவைகளையும் இணைத்து மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை வலிமைப்படுத்திட வேண்டும் என்று மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 21. அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை கைப்பாவையாக்கிய ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம். அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை போன்ற அம்புகளை தொடுத்து பாஜக அல்லாத ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் உள்ள ஆளுங்கட்சியினர் மீதும் பாஜகவை எதிர்க்கின்ற கட்சிகள் மீதும் வன்மத்துடன் பாய்ச்சுகின்ற ஒன்றிய பாஜக அரசினுடைய பழிவாங்கும் போக்கிற்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் பாஜகவுக்கு ஆதரவான நிலையை எடுத்தால் அவர் மீதான வழக்குகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தூய்மை பட்டம் அளிக்கின்ற பாஜக அரசினுடைய இந்த இரட்டை வேடத்துக்கு செயல்பாடுகளுக்கும் இந்த மாநாடு வன்மையான கண்டனங்களை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றுகின்றது. தீர்மானம் 22. நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கும் சர்வாதிகாரத்தை ஒழித்திடுவோம். தீர்மானம் 23. இந்துக்களுடைய உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்காகும், கருப்பு பணம் ஒழிக்கப்படும், ஒவ்வொருடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என தனது வாக்குறுதிகள் அனைத்திலையும் தோல்வியடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அவற்றை மறைக்க அயோத்தி ராமர் கோவிலை வைத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைப்பது ஆன்மீகவாதிகளையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகும். கடவுளையும் ஏமாற்றும் இந்து மக்களின் உண்மையான எதிரியான பாஜகவின் மதவாத அரசியலை அம்பலப்படுத்துகின்ற பரப்புரையை இளைஞரணி மேற்கொள்ளும் என இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. தீர்மானம் 24.
பாஜக ஆட்சியை வீழ்த்திடும் முன்கள வீரர்களாக இளைஞரணி செயல்படும். 10 ஆண்டு காலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இந்தியாவை சீர்கடச் செய்து வருவதுடன் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாசிச பாஜக ஆட்சியை அடியோடு வீழ்த்திட மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் முன்னெடுக்கும் தேர்தல் களங்கள் அனைத்திலும் இளைஞரணி தம்பிமார்கள் முன்கள வீரர்களாக போர் வீரர்களாக செயல்படுவார்கள் என இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. தீர்மானம் 25 நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான சூளுரை. சமூக நீதி, மத நல்லிணக்கம், சமத்துவம், மாநிலங்களுடைய உரிமைகள், தாய்மொழி வளர்ச்சி, பரவலான பொருளாதார கட்டமைப்பு, மனித உரிமை இவற்றை கொள்கைகளாக கொண்ட இயக்கங்கள் ஒருங்கிணைப்பான இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் முன்னணி பங்காற்றிய திராவிட மாடல் முதலமைச்சர் கழக தலைவர் அவருடைய வழிகாட்டுதலில் இயங்குகின்ற கழக இளைஞர் அணி 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியுடைய வெற்றிக்கு துணைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும். இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டும். அதற்கு இளைஞரணி பொறுப்பேற்கும் என்ற அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றுகின்றோம். 1944 ஆண்டு இதே சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றப்பட்டது. அந்த மாநாட்டை பற்றி திராவிட நாட்டு ஏட்டில் பேரறிஞர் அண்ணா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரைக்கு தலைப்பு சேலம் செயலாற்றும் காலம் அப்படின்னு தான் அந்த தலைப்பு கொடுத்திருந்தார். அந்த மாநாடு நடந்து 80 ஆண்டுகள் கழிச்சு இந்த நம்முடைய மாநாடு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் இருந்திருந்தாங்கன்னா நாளைக்கு முரசொலியில் ஒரு கட்டுரை வந்திருக்கும். அந்த கட்டுரையோட தலைப்பா சேலம் மாநாடு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மாநாடுன்னு அந்த தலைப்பு கொடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு காலையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேலத்தை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய மாநாட்டத்தை நோக்கி தான் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்தான மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நாம் நடத்தி காட்டியிருக்கோம். 10 ஆண்டு கால பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான படை இங்கேருந்து புறப்பட தயாராக இருக்கின்றது. எப்படி பிறந்த நாளை மறக்க மாட்டோமோ, எனக்கு பல நாட்கள் இருக்கு. திருமண நாளை மறக்க மாட்டோம். என்னுடைய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற நாளை மறக்க மாட்டோம். ஆனால் அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான நாள் எதுனா இளைஞரணியினுடைய இந்த 2வது மாநில மாநாடு ஜனவரி 21 என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். கலைஞர் அவர்களும் பேராசிரியர் தாத்தா அவர்களும் இளைஞர் திமுகவை நம்முடைய முதலமைச்சருடைய கையில கொடுத்துட்டு போனாங்க. அதை இளைஞரணி என்ற மாபெரும் அமைப்பாக்கிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞரணிங்கிற அந்த கொள்கை படைய நம்முடைய கையில ஒப்படைச்சாங்க. 2019 ஜூலை 4ஆம் தேதி கழக இளைஞரணியின் செயலாளர் என்ற பொறுப்பை நான் ஏற்றேன். நம் மாணவர்களுடைய மருத்துவராகும் கணக்க படிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சென்ற வருடம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தை இளைஞரணி முன்னெடுத்துச்சு. நீட் விலக்கு உண்ணாவிரதத்தோட நாம நிக்கல, அதை மக்கள் போராட்டமா மாத்தணும்னு கையெழுத்து இயக்கம் துவங்கணும். தலைவர்கிட்ட சொன்னோம், 50 நாள்ல 50 லட்சம் கையெழுத்தை நாங்க பெறுவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு பெற்றிருக்கிறோம். அது தலைவர்கிட்ட கொடுக்க போறோம். இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னா டெல்லியில சென்று இளைஞரணியின் சார்பாக ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கும் நம்முடைய தலைவர் உத்தரவிட்டால் அதை செய்யவும் இளைஞரணி தம்பிமார்கள் தயாராக இருக்கின்றாங்க. அடிமை அதிமுகவோட உதவியோடு தவழ்ந்து தவழ்ந்து முதல்வரான திரு பழனிசாமி துணையோடு தான் நம்முடைய உரிமைகள் ஒன்றிய அரசு பறித்தது. வெளியுறவுத்துறை, ராணுவம் மட்டும் ஒன்றிய அரசிடம் இருந்தால் போதும் என்பதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை. ஆனால் இன்னைக்கு எல்லா துறைகளையும் ஒன்றிய அரசு தன்னுடைய கையில வச்சிருக்கு. கல்வி, சுகாதாரம்னு எல்லா துறைகளிலும் மாநில அரசோட உரிமைகளை சட்டத்திற்கு புறம்பா ஒன்றிய அரசு பறிச்சு வச்சிருக்கு. முக்கியமா வரி வருவாய், நம்மிட அதிகமான வரியை பெற்றுக்கொண்டு நமக்கு திருப்பி கொடுக்கறதே இல்லை. நாம 1 பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. அதே போல கடந்த 9 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் எவ்வளவு கட்டியிருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் வரியா கட்டியிருக்கோம். ஆனா அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி தான். இப்படி செய்யறதால மாநில அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் செய்ய முடியாத ஒரு சூழலை ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் அதுக்கு சிறந்த உதாரணம் சமீபத்தில் அந்த மழை வெள்ளம் மிகப்பெரிய சேதாரம். அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வச்சாங்க, பணம் கொடுங்க, இழப்பீடு கொடுக்கணும், மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஒன்றிய அரசு நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமான்னு கேட்டேன்.
அதற்கு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க. உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க. மரியாதையா பேச கத்துக்கோ அப்படின்னாங்க. நான் உடனே அடுத்த நாள் சொன்னேன், அம்மா நான் மரியாதையாவே கேட்கிறேன், மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நாங்க உங்கள் வீட்டு உங்க மாண்புமிகு அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல அப்படின்னு. அவங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நம்ம கேட்ட நிதியை இது வரைக்கும் 1 பைசா கூட திருப்பி கொடுக்கல. தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா இந்த இயக்கத்தை இப்பொழுது வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. தலைவர் அவர்களே, இந்த இளைஞரணி நீங்கள் இப்போ கழக தலைவர் ஆயிட்டாலும் இந்த இளைஞரணிக்கு எப்பவுமே நீங்க தான் தலைவர், செயலாளர். நான் பேருக்கு தான் செயலாளர். இந்த இளைஞரணிக்கு பர்மனண்டா எப்பவுமே நீங்க தான் செயலாளர். இது உங்களுடைய குழந்தை. இந்த அணிக்கு தாயும் நீங்க தான், தந்தையும் நீங்க தான், எல்லாமும் நீங்க தான். எனவே இந்த குழந்தைங்க இப்போ இந்த குழந்தைங்கலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. எனவே அந்த குழந்தைங்களுக்குலாம் நிறைய பொறுப்பு கொடுங்க, நிறைய வேலை கொடுங்க. வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுதியான வேட்பாளர்களுக்கு, தகுதியான இளைஞர்களுக்கு போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை கொடுங்க. கண்டிப்பா எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்கள் உழைத்து அந்த வெற்றியை உங்களுடைய காலடியில் சமர்ப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு, இது வெறும் இளைஞரணி கிடையாது, இது கலைஞரணி என்று கூறிக்கொண்டு, கழக இளைஞரணியுடைய இந்த மாநாடு வரலாற்றில் என்றைக்கும் நிலைச்சிருக்கும். சேலத்தில் கூடியுள்ள நம்முடைய இளைஞர் படை டெல்லியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை விரட்டி அடிக்கப் போவது உறுதி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.